வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ திவ்யா. நேத்து நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் மேட்ச்ல சென்னை டீம் வின் பண்ணது அவ்வளோ ஒன்றும் சர்ப்ரைசிங் எலமெண்ட்லாம் இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம் 2 தடவை தொடர்ந்து கண்டினியூஸா வின் பண்ணாங்க அப்படின்னாலே தேர்ட் டைம் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேத்து மேட்ச் வின் பண்ணனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. இதை பத்தியும் நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் பத்தியும் MS தோனி பத்தியும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரோட கருத்தை சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நேத்தி மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டரை யார் சூஸ் பண்றாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா 9th பொசிஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி நேத்து பேட்டிங்ல களம் இறங்கி இருப்பாரு. அவர் கிரவுண்ட்ல இறங்கும் போது எப்பவுமே இருக்க ஒரு செலிப்ரேஷன் தான் ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லே கிளீன் போல்ட் ஆயிட்டு போனாரு. இவ்வளவு வருஷம் தல தோனி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஷாட்டை அவர் ஏன் மிஸ் பண்ணாரு, அவரோட பேட்டிங் ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆர்வமே இல்ல. அதனாலதான் நேத்தி மேட்ச்ல 9th பொசிஷன்ல பேட்டிங்ல இறங்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோனிக்கு முன்னாடியே மிச்சல் அண்ட் ஷர்துல் தாக்கூர் இவங்க எல்லாம் பேட்டிங்ல இறங்குறாங்க. ஷர்துல் தாக்கூருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. தோனியை கம்பேர் பண்ணும் போது அவரை மாதிரி எல்லாம் இவரால பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனா தோனிக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பேட்டிங்ல களம் இறங்குறாங்க. இப்ப தோனி இருக்கக்கூடிய ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா அவர் 4th இல்லைன்னா 5th பொசிஷன்ல பேட்டிங் இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், இல்ல இதே மாதிரிதான் 9th பொசிஷன்ல தான் பேட்டிங்ல இறங்குவாரு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு உதவவே உதவாது. அவர் அந்த மாதிரி 9th பொசிஷன்ல பேட்டிங் இறங்குறதா இருந்தா அவர் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே காட்டமா சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா டிசிஷனுமே தோனிக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் டிசிஷன் மேக்கரா இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேட்டிங் ஆர்டர்ல டிசிஷன் எடுக்கிறது தோனி பாத்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தோனி இல்ல, இது வேற யாரோ தான் இந்த அத்தாரிட்டி எடுத்து டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் தான் இவ்வளவு விஷயங்களையும் நேத்து நடந்த சிஎஸ்கே மேட்சை பத்தியும் MS தோனி பத்தியும் அவங்களோட பேட்டிங் ஆர்டரை பத்தியும் அவரோட கருத்தை சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே டீம்ல 4th or 5th பொசிஷன்ல தல தோனி இறங்கினாரு அப்படின்னா ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் இந்த பேட்டிங் ஆர்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.